விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். ரெண்டாவது, விருச்சிக ராசி நேயர்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கலன்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் ப்ரமோஷன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் இவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கனரக வாகனம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பண வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத விட ஏற்கனவே வீடு வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீடு வாங்கினது, பூமி வாங்கினதுக்கு கடன் தொல்லை இருக்கும் இல்லையா, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்களையோ அல்லது உபரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சோகங்களுக்கெல்லாம் ஒரு நீண்ட ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் உள்ளதை பேசி, உண்மையை பேசி நொந்து போனவங்க. அம்மாவோட பிரச்சனை, அப்பாவோட பிரச்சனை, கூட பிறந்தவங்க யாரும் தன்னை புரிஞ்சிக்கல, கூடிகிட்டு இருந்தவங்களும் யாரும் புரிஞ்சிக்கல. இந்த நிலைமை எல்லாமே மாறும். சொந்த வீடு பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. 12வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்குது இவங்களுக்கு. அதனால் சுப செலவுகள், திடீர் யோகங்கள், திடீர் பணவரவு, வீடுமனை யோகங்கள், திருமண தடைகள்லாம் விலகி திருமணம் கூடி வர்றது, சந்தான பாக்கியம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய வருடமாக இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும்.